Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல we are going to multiply. என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா fast maths tricks பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ரொம்ப வேகமா எப்படி மல்டிப்ளை பண்றது மேத்ஸ்ல அப்படி நிறைய tricks and techniques பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பாத்தீங்கன்னா 11 டேபிள்ல எப்படி ஃபாஸ்டா நம்ம மல்டிப்ளை பண்றது அப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, I have a number 1342. ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்கு. அதை நான் வந்து 11 டேபிள்ல மல்டிப்ளை பண்ண போறேன். என்ன ஆன்சர் வரும் அப்படினா ஆன்சர் எழுதுற பாருங்க 2 6 7 4 1. இதுதான் ஆன்சர். பாருங்க எவ்வளவு குயிக்கா நான் போட்டுட்டேன் இல்லைங்களா? சோ எப்படி இந்த ஆன்சர் நான் போட்டேன் 11 டேபிள்ல நம்ம எப்படி ஈஸியா நம்ம மல்டிப்ளை பண்றது அப்படி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா 11 டேபிள்ல நம்ம எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணுமோ அந்த நம்பரை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஃபோக்கஸ் அப்படினா கொஞ்சம் நல்லா உற்று பாருங்க. இதுதான் நம்பர், இந்த 4 டிஜிட் தான் நம்ம 11 டேபிள்ல நம்ம என்ன பண்ண போறோம் மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணனும் அப்படினா இங்க பாருங்க, இந்த 1 பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அப்படியே ஆன்சர் எழுதிக்கங்க. சரிங்களா? அப்ப பாருங்க 2 எப்படி வச்சுன்னு தெரியுதா? இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நம்ம அப்படியே எழுதிக்கணும். அதுதான் வந்து இந்த ஆன்சர். சரி, மற்ற ஆன்சர்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி. இப்போ என்ன பண்ண போறேன்னா, இப்போ நம்ம 2 எழுதிட்டோம் இல்லையா? இங்க ஆல்ரெடி நான் என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, ஒரு ஆன்சர் நம்ம எழுதிட்டோம். அதாவது இந்த பிளேஸ்ல என்ன இருக்கோ அந்த ஆன்சர் நம்ம இங்க 2 எழுதிட்டோம். இப்போ அடுத்து இந்த 2 கூட இந்த பக்கத்துல இருக்கிற 4 ஆட் பண்ணி எழுதுங்க. சரிங்களா? 2 4 ஆட் பண்ணா ஆன்சர் என்ன 6. அந்த நம்பர் தான் இங்க வருது பாருங்க 6. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்து இங்க இருக்கு இல்லையா, ரெண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் செகண்ட் டிஜிட்டையும் தேர்ட் டிஜிட்டையும் ஆட் பண்ணுங்க. சரிங்களா? 3 + 4 எவ்வளவு ஆன்சர் 7. அதுதான் இங்க வருது. அடுத்தது என்னது அப்படின்னா, இங்க இருக்க நம்பர் தேர்ட் டிஜிட்டையும் ஃபோர்த் டிஜிட்டையும் ஆட் பண்ணணும். சரியா? 1 + 3 என்ன ஆன்சர் 4. அதுதான் இங்க எழுதியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும்னா, கடைசி இருக்க டிஜிட் அப்படியே எழுதணும். இங்க பாருங்க எழுதியிருக்கேன் கடைசி இருக்க டிஜிட். ரொம்ப ஈஸி. மறுபடியும் சொல்றேன் பாருங்க, இங்க இருக்க டிஜிட் இங்க இருக்க 2, அந்த 2 அப்படியே எழுதிக்கணும். அடுத்து இங்க இருக்க நம்பர் ஆட் பண்ணி எழுதணும். ஸோ 4 2 ஆட் பண்ணா 6. மறுபடியும் இந்த 4ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணணும் 7. அடுத்து 3ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணணும் 4. அப்புறம் கடைசியா இருக்க நம்பரை அப்படியே வச்சுக்கணும். இதுதான் ஆன்சர். பாருங்க, கமா போட்டு 14,762. ஸோ 11 டேபிள நம்ம ரொம்ப ஈஸியா மல்டிப்ளை பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸியான மெத்தடு இது. நம்ம உட்காந்து அதை விட்டுட்டு 11 டேபிள் 2 ஸ்டெப்பா எழுதி அதை வந்து ஆட் பண்ணி கீழே கொண்டு வந்து நிறைய இதாயிடும் இல்லையா, கன்ஃபியூஷன் ஆயிடும் சம்டைம். மறுபடியும் பார்க்கலாம் பாருங்க, 11 டேபிள்ல 2 நம்பர் இருக்கு. எப்படி மல்டிப்ளை பண்ற பாருங்க. 1 2 5 7 × 11. எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்றேன்னு பார்க்கலாமா? ஒரே ஸ்டெப்ல நம்ம ஆன்சர் எழுத போறோம் மல்டிப்ளை பண்ணி. சரி, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல பண்ண போறோம்னா, இங்க இருக்கிற 7 அப்படியே எழுத போறோம். 1 பிளேஸ்ல இருக்கிற 7 நாம அப்படியே எழுத போறோம். அடுத்து என்ன பண்ண போறோம், 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ண போறேன். 7ம் 5ஐயும் ஆட் பண்ண ஆன்சர் என்ன 12. 12க்கு 2 எழுதணும், ரிமைனிங் 1 பக்கத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இங்க இருக்கிற 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண போறேன். 5 2 ஆட் பண்ணா 7. இந்த 7ஐயும் இங்க இருக்கிற 1ஐயும் ஆட் பண்ணா என்ன அர்த்தம் 8. ஏன்னா ஒரு ரிமைனிங் இருக்குல்லையே, அதை மறக்கக்கூடாது. அது ரிமைனிங்கை நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இங்க இருக்க 2ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணணும். 2 1 ஆட் பண்ணா 3. அடுத்து இங்க கடைசியில 1 டிஜிட்ல இருக்கிற பிளேஸ் அப்படியே எழுதிக்கணும். ஆன்சர் பாருங்க, இது ஆன்சர். 3 டிஜிட் ஒரு கமா போட்டீங்கன்னா 13,827. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 2-3 முறை நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் 11 டேபிள்ல நம்ம எப்படி ஈஸியா ஆட் பண்றது அப்படின்னு நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா மறந்துடுவோம். ஐயோ ஏதோ ஒரு சரிமே எங்கேயோ கத்துக்கிட்டுமே நம்ம, ஆனா ஞாபகம் இல்லையே அப்படின்னு ஆயிடும். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் தான். சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. 2-3 பேருக்கு சொல்லிக் கொடுத்தாவே உங்களுக்கு நல்ல லாங் டர்ம் மெமரியில போய் சேவ் ஆயிடும். சரிங்களா? நீங்களும் வந்து எப்படின்னா மேக்ஸ் கிளாஸ்ல எதனா ஒரு கணக்குல வந்து 11th டேபிள மல்டிப்ளை பண்ண சொல்லும் போது இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. நம்ம எது யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதான் நம்ம மனசுல தங்கும். இல்ல வேணாம் எனக்கு ஒரு மெத்தட் தெரியும் அதுவே போதும்னு நினைச்சீங்கன்னா இது எதுவுமே உங்க மனசுல நிற்காது. சரிங்களா? பாருங்க, இன்னொரு நம்பர் நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணலான்னு. இந்த மாதிரி நிறைய நம்பர் மல்டிப்ளை பண்ணலாம். என்கிட்ட இன்னொரு நம்பர் இருக்கு, அதை மல்டிப்ளை பண்ணலாம். 4 7 5 2 8 × 11 மல்டிப்ளை பண்ணலாமா? ஒரே லைன்ல மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுத போறோம். எப்படி மல்டிப்ளை பண்ண போறோம் பாருங்க, ரொம்ப ஈஸியா. இங்க 1 ஸ்பேஸ் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இங்க இருந்து ஆரம்பிங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 10. 10க்கு 0 போட்டு 1 எடுத்துக்கோ. அடுத்து இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணா 7. 7ம் இங்க ரிமைனிங் 1 சேர்ந்தா 8. மறுபடியும் 5யும் 7ஐயும் ஆட் பண்ணா 12. 12க்கு 2 ரிமைனிங் 1. அடுத்து 7ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா 11. 11 1 12. பாருங்க, 3 டிஜிட்டுக்கு அப்புறம் இருக்காமா, 2 டிஜிட்டுக்கு அப்புறம் இருக்காமா. சரிங்களா? இவ்வளவுதானே ஆன்சரு. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க ஆன்சரு. அவ்வளவுதானா? இன்னும் இருக்குது இல்லையா ஆன்சரு? என்ன சொல்லுங்க, 12க்கு இந்த 1 இங்க போடணும். அடுத்து பாருங்க, இங்க என்ன டிஜிட் இருக்கு 4 இருக்கு. சரிங்களா? அந்த 4 கூட இந்த 1 சேர்த்தா என்ன ஆன்சர் 5.
ஆன்சர் இதுதான் வந்து ஆன்சர். நான் கமாலாம் போட்டேன், மறுபடியும் சொல்றேன். 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கமா, 2 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கமா. ஆன்சர் வந்து 5,22,808. நீங்க ஒரு முறை 2 முறை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்ல மெமரி ஆயிடும். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 11th டேபிள்ல நம்ம எத்தனை டிஜிட் கொடுத்தாலும் சின்னதா நம்பரை கூட 2 டிஜிட் இருந்தால் கூட நம்ம 11th டேபிள்ல இதே மாதிரி செய்யலாம். ஒரு மெத்தடு இட்ஸ் அப்ளிகபிள் டு ஆல் த டிஜிட்ஸ். 2 டிஜிட் இருந்தாலும் 3 டிஜிட் இருந்தாலும் எத்தனை டிஜிட் இருந்தாலும் நம்ம ஈஸியாக பண்ணலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நான் ஒரு கணக்கு கொடுக்குறேன், அந்த கணக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. 564 × 11. இந்த வந்து 11 டேபிளில் ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி அந்த ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டு வைங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துச்சா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன்.